இருசக்கர வாகனத்தில் டயரை மாற்ற வேண்டிய நேரம் எது தெரியுமா? அது காட்டும் அறிகுறி இதுதான். உடனே மாத்திடுங்க, அசால்ட்டா விட்டுடாதீங்க. வாகனங்கள் எந்த ஒரு வகையிலும் இருந்தாலும் அதன் அடிப்படை ஆதாரமாக இருப்பது டயர்கள் தான். ஏனெனில் அந்த டயர்களே சாலையின் மேல் முழு வாகனத்தையும் தாங்கிக் கொண்டு செல்லும். இவை இல்லாமல் வேறு எந்த பாகமும் செயல்பட முடியாது என்பது உண்மை. குறிப்பாக வேகமாக செல்லும் கார்களிலும் தினசரி நகர பயணங்களுக்கு பயன்படும் பைக்குகளும் டயர் தரம் என்பது பயண நலனையே தீர்மானிக்கும். ஒரு டயர் நல்ல நிலையில் இருக்கிறதா என்பதை கண்டறிய முக்கியமான அடையாளங்களில் முதன்மையானது அதன் ட்ரெட் ஆழம். ட்ரெட் என்பது டயரில் இருக்கும் பள்ளங்கள். இந்த பள்ளங்களில் உள்ள சிறிய வெட்டுக்கள் டயரின் தேய்மானத்தை குறிக்கின்றன. நாணயத்தை அந்த பள்ளத்தில் வைத்து பார்த்தாலே எவ்வளவு ஆழம் மீதமுள்ளது என்பதை கணிக்கலாம். இதற்கான அடிப்படை அளவாக 1.6 மில்லிமீட்டர் இருக்க வேண்டும். இதைவிட குறைவாக இருந்தால் அந்த டயர் பாதுகாப்பானது அல்ல. ஈரமான சாலையில் வழுக்கி போகும் அபாயம் கூட உண்டு. டயரின் பக்கவாட்டு சுவரும் ஒருபோதும் கவனிக்காமல் விடக்கூடாது. இதில் கொப்பளிப்பு, வெடிப்பு, வித்தியாசமான நிறம், கரை போன்றவை தோன்றினால் அது அந்த டயர் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதை குறிக்கும். குறிப்பாக காற்றழுத்தம் அதிகமோ குறைவோ என்றாலும் தாக்கம் அந்த பக்கவாட்டு சுவரில் தான் தெரியும். அதனால் அவ்வப்போது கண்காணிக்க வேண்டும். ஒரு டயரின் ஆயுளும் வரையறுக்கப்பட்டதே. 6 முதல் 10 ஆண்டுகள் என்பது பொதுவான காலக்கெடு. DOT எண்ணை பார்த்தால் தயாரிக்கப்பட்ட தேதி தெரிந்துவிடும். இதில் உள்ள கடைசி 4 எண்கள் அந்த ஆண்டு மற்றும் வாரத்தை குறிக்கும். எத்தனை நல்ல நிலையில் இருந்தாலும் 10 ஆண்டுகள் கடந்தால் மாற்றிவிடுவது பாதுகாப்பானது. சில சமயம் பிரேக் கொடுத்தும் வாகனம் உடனே நிற்காத போது பிரேக் பிரச்சனை அல்லாமல் டயர் பிரச்சனையாக இருக்கலாம். பழைய டயர்களில் பிடிமானம் குறைவதால் வாகனம் நிற்கும் தூரம் கூட அதிகமாகும். இது சாலையின் தரத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தும். அடிக்கடி பஞ்சராகும் டயர் ஒரு முக்கிய எச்சரிக்கை. பழைய டயர்களில் நுனி கூர்மையான கற்கள் அல்லது பொருட்கள் எளிதில் துளைக்கும். ஒரு பைக் டயரில் சில நாட்களுக்குள் 3க்கும் மேலாக பஞ்சர் ஏற்படுகின்றதா எனில் அது மாற்ற வேண்டிய காலம் என்பதை எண்ணிக்கொள்ள வேண்டும். சில சமயம் கண்ணால் தெரியாத அறிகுறிகளும் இருக்கும். ஒட்டும் போதே அதிர்வுகளும் அதிகமாகவே டயரிலிருந்து சத்தங்கள் வரவோ அல்லது சிக்கிய கற்கள் தூக்கி எறியப்படவோ செய்தால் அது ஒரு முக்கிய அறிகுறி. அதுபோன்று டயரில் குச்சிகள் சிக்கி விரிந்தாலும் அது சேதத்தை ஏற்படுத்தும். வாகனத்தின் மைலேஜும் டயரின் தரத்தோடு நேரடி தொடர்புடையது என்பதையும் மறக்கக்கூடாது. சிறந்த தரத்தில் பராமரிக்கப்பட்ட டயர்கள் பயணத்தை மென்மையாக்குவதோடு எரிபொருள் செலவையும் குறைக்கும். வெயிலோ மழையோ என்பது முக்கியமல்ல. காலநிலை எதுவாக இருந்தாலும் டயர்களை முன்கூட்டியே சரிபார்த்து பாதுகாப்பாக வைத்திருப்பதுதான் புத்திசாலித்தனமான முடிவு. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.